நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். தமிழ்நாடு முழுவதும் கடந்த 4 நாட்களாக பரபரப்பாக பேசப்பட்டு இருக்க ஒரு விடயம், ஒரு செய்தி, ஒரு துயரமான செய்தி என்ன அப்படின்னா, இது கள்ளக்குறிச்சியில கருணாபுரம் பகுதியில விசசாராயம் அருந்தி இறந்தவர்களுடைய அந்த ஒரு பரிதாபகரமான நிலை. கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட பேர் உயிரிழந்திருக்காங்க. இறந்தவர்கள் விசசாராயம் குறித்து இறந்திருந்தாலும் அவர்களும் வந்து உயிர் தான் அப்படிங்கிற அடிப்படையில நமது கனவு தேசம் வழிவழி சார்பாகவும் நமது நாம் தமிழ்ச்சி உறவுகள் சார்பாகவும் வந்து ஒரு ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவிச்சுக்கிறோம். சரி நண்பர்களே, இப்ப இதுக்கெல்லாம் யாரு காரணம், என்ன, இதெல்லாம் எப்படி நடந்தது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இது குறித்து இந்த மாதிரியான இந்த விச சாராயத்தை மட்டுமில்ல, இந்த டாஸ்மாகையும் அரசு நடத்துகின்ற அந்த டாஸ்மாகையும் டாஸ்மாக் கடையும் வந்து மூட வேண்டும். இதனால இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இன்னைக்கு சமுதாயத்தில இருந்தாலும் சரி, தனிப்பட்ட குடும்பத்தில இருந்தாலும் சரி, தனிப்பட்ட மனிதர்கள் இருந்தாலும் சரி, இந்த சாராயத்தினால விச சாராயத்தினால மட்டும் இல்ல, நீங்க டாஸ்மாக் சாராயத்தினால இன்னைக்கு பல பேர் இன்னைக்கு பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இப்ப இந்த விச சாராயத்தை குடித்து வந்து இன்னைக்கு ஒரே கிராமத்தை சார்ந்த 50க்கும் மேற்பட்டவர் இருந்துட்டாங்க அப்படிங்கறது இன்னைக்கு ஒரு பெரிய புதாகரமான செய்தியா இன்னைக்கு பார்க்கப்படுது. ஆனா இந்த அரசாங்கம் நடத்துகின்ற இந்த டாஸ்மாக் சாராயத்தால இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான பேர் இறந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இன்னைக்கு ஏனோ தெரியல, இன்னைக்கு மக்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இது பரவலா நடந்துட்டு இருக்கு. இது ஒரே இடத்துல ஒரே கிராமத்துல நடந்ததுனால இது வந்து பெரிய அளவுல இன்னைக்கு வந்து பெரிதாக காட்டப்படுது. ஆனா தமிழ்நாடு முழுவதும் இருந்து ஒவ்வொரு நாளும் வந்து இன்னைக்கு பல பேர் இறந்துட்டு இருக்காங்க. கடந்த பல வருடங்கள்ல கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கும் அதிகமான பேர் வந்து இதெல்லாம் இறந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி புள்ளிவரம் சொல்லுது. அப்ப இதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? அதாவது சில வருடங்களுக்கு முன்னால, சில மாதங்களுக்கு முன்னால ஒரு சிறுமி, ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில ஒரு சிறுமி வந்து ரொம்ப வருத்தத்தோட வந்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க. யாருக்கிட்ட? அரசாங்கத்திட்ட வேண்டுகோள் வைக்கிறாங்க. அந்த காணொலி இப்ப இணைக்கிறேன். அதாவது அவங்க கண்ணீரோடு ரொம்ப உருக்குமா அந்த வேண்டுகோள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனது அப்பா வந்து இந்த மாதிரி டாஸ்மாக் சாராயத்தை குடிச்சிட்டு வந்து இறந்துட்டாங்க. அதனுடைய வலியும் வேதனையும் எனக்கு தான் தெரியும். அதனால தயவு செய்து வந்து இந்த டாஸ்மாக் கடையை வந்து மூடுங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப உருக்கமா வேண்டியதுல விரும்பி கேட்டிருக்காங்க. இந்த சிறுமியினுடைய இந்த கூக்குரல், இந்த அழுகையான குரல், இந்த உருக்கமான இந்த வேண்டுகோள் வந்து இன்னைக்கு நம்ம ஆண்டுகிட்டு இருக்க நம்ம முதல்வருக்கு வந்து காதுல விழுகிறதா, விழுவிலையா, இல்ல ஏற்கனவே ஆண்ட நம்ம எடப்பாடி ஐயா அவரு காதுல விழுந்ததா இல்லையா, இதுக்கு என்னதான் தீர்வு? இதுக்கு இந்த சிறுமிகளுடைய இந்த ஓலத்திற்கு, இந்த அழுகையின் கூக்குரலுக்கு எப்பதான் வந்து ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும்? இல்ல ஏன் இந்த மாதிரி இதை வந்து இப்படிப்பட்ட ஒரு உயிரிழப்பையும் வந்து அலட்சியப்படுத்திட்டு இவங்க வந்து அதில்தான் சம்பாதிக்கணுமா? பல பேர் குடும்பங்களையும், பல குடும்பங்களுடைய கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் பல பேருடைய உயிர்களையும் வந்து எடுத்துதான் இவங்க வந்து வாழணுமா அப்படிங்கிற கேள்வி வந்து ஒரு சாமானியனுடைய குரலா வந்து எழுப்ப வேண்டியிருக்கு. சரி நண்பர்களே, இப்ப அந்த சிறுமியுடைய அந்த ஒரு உருக்கமான ஒரு நிகழ்ச்சியான அந்த ஒரு வேண்டுகோளை அந்த காணொலி பதிவை இணைக்கிறேன், பாருங்க. இந்த சிறுமியினுடைய அந்த உருக்கமான வேண்டுகோள் நம்ம முதல்வர் அவர்களுடைய காதுகளுக்கு எட்டாதான் எழுத தெரியாது. எப்படியாவது அவருடைய காதுக்கு எட்டி இந்த ஒரு நிரந்தர ஒரு முற்றுப்புள்ளி, இந்த டாஸ்மாக் கடையெல்லாம் ஒழித்து ஒரு பூர்ண மதுவிலக்கை வந்து அமல்படுத்தி இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு விடியலை தருவாரா என்ன அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனா இப்ப இருக்கிற இந்த முதல்வர் இந்த டாஸ்மாக் கடையெல்லாம் மூடி மதுவிலக்கை வந்து அமல்படுத்துவாரா என்ன அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி நண்பர்களே, அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வராக வந்தால் நிச்சயம் முதல் கையெழுத்து இந்த டாஸ்மாக் கடையை மூடுறதுதான் இதற்கான முதல் கையெழுத்தாக இருக்கும். அதற்கு நாம என்ன பண்ணணும்? நமது கட்சியினுடைய உறவுகள், பொறுப்பாளர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒற்றுமையுடன் களத்துல செயல்பட்டோம்னா நிச்சயம் சாத்தியமாகும். அது நிச்சயம் சாதித்து காட்டுவோம். சரி நண்பர்களே, இப்ப அந்த சிறுமியினுடைய கனவுலையை பாருங்க. அந்த முதல்வருடைய காதுக்கு எட்டும் வரைக்கும் இதை வந்து முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு பரப்புங்க.